ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன பண்ணக்கூடாதுன்றத இந்த சேனலில் நிறைய வீடியோஸில் பார்த்தோம். பட் இன்னைக்கு என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக என்ன பண்ணணுன்றதை பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்டார்டிங் வித் ஹவு டு செலக்ட் அ ஸ்டாக், எந்த ப்ரைஸில் என்டர் ஆகணும், எந்த ப்ரைஸில் எக்ஸிட் ஆகணும், மோர் இம்பார்ட்டன்ட்லி ரிஸ்க்கை எப்படி பார்த்தா மேனேஜ் பண்ணுறது, நம்மளுடைய ஓவரால் மைண்ட் செட் டியூரிங் த ஹோல்டிங் டைம் என்ன மாதிரி இருந்தால் பெட்டர் அப்படின்றத பார்ப்போம். பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் ஈவன் தோ நல்ல ஸ்டாக்கை செலக்ட் பண்ணியிருந்தாலும் கூட மார்க்கெட்டில் ஏன் அவங்களால பார்த்தோன்னா பணம் பண்ண முடியல அப்படின்னா they actually don't know what exactly need to be done when market gives them challenge. Let me honestly tell you ஏன் இந்த வீடியோ. என்னுடைய க்ளோஸ் கம்யூனிட்டியில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் என்னை கேட்டிருந்தாரு, since we know you Santosh, we actually go about whatever you are telling and we implement and we get benefit. But எங்களோட friends of friendsக்கு பார்த்தீங்கன்னா எப்படி இதை ஷேர் பண்ணுறதுன்றதுக்கு கேட்கும்போது I thought like okay, so we cannot explain everything to them because close community குள்ளார we follow many strategies which are little bit complex for a beginners. அது பார்த்தீங்கன்னா different market situationக்கு with some risk parameters it will be there. But இருந்தாலும் what he requested is to go with common people to understand what we are doing. ஒரு சின்ன ஸ்ட்ராட்டஜியாக பார்த்தீங்கன்னா டிவைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதோட விளைவாக தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி டு ஷேர். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஃபர்தரா இன் க்ளோஸ் கம்யூனிட்டி வாட் வி ஆர் டூயிங் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இஃப் யூ ஆர் ஈகர் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி ஆர் டூயிங், please fill out the form in the description. You will be actually getting access for a private playlist and also an access to a community where you can actually listen what we are doing, observe what we are doing. When it is time for you, you can join the community, but you can listen and understand what we do, and also you get access of the testimonials of happy investors who have already joined our community. Personally, I am happy in doing this. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5 years it took for me to understand and come to this level. But for them, with a good guidance, it takes like about 3 to 5 months depending upon their capacity. So if you're eager to understand what we do, please fill out the form and get to know things. When it is time for you, you can actually join us. No pressure. ஒருவேளை உங்களில் நிறைய பேர் ப்ரீவியஸாக போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு தாட் ஓடும், சந்தோஷ் நீ சொல்கிறதெல்லாம் ஓகே, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு பக்கம் சொல்கிற, கிரேட், பட் வாட் டு டூ அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா, and this is the video for you. Stay until end of the video. You will get a framework and a mindset needed to make money. As I already said, இந்த வீடியோவை நான் 4 simple ஸ்டெப்ஸில் பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னா we will learn how to select a good stock and we will actually understand at what price we need to enter, at what price we need to exit, then how to manage the risk. ஓவராலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி we will understand what to do and a framework is there to enter and exit. அதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், the mindset shift. எந்த மாதிரி mindset shift இருக்கணும்ன்றத இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா I will just try to share. இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும், but how we actually adopt to trading அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா then you are going to win in the market. பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நோட், important note. If you are a person who is looking for any intraday stock selection, option stock selection, then straight away I will say this is not the place for you. ஏன்னா இது I can say this channel is only for value trading opportunity. So we buy good stocks at lower valuation and sell it at fair valuation or higher valuation. So எனக்கும் intraday-க்கும் F&O-க்கும் ரொம்ப தூரம். So if you are a kind of person who is looking opportunities in that or trying to learn, this is not the space for you. In interest of your time, நான் அதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிப்படையாகவே சொல்லிடுறேன். So instead of going on directly to the complex strategies which we are following, I went back with my notes. நான் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா படிச்சப்போ பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணப்போ நிறைய மென்டர்ஸ்ட்டை போகும்போது பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கற்றுக்கிட்டணும், I went back to notes and I actually found a simple, easy strategy for a beginner to understand the market and take action towards it. We will start something safe, simple and practical. Nifty 50 stocks la start பண்ணலாம். Why? Because they are large cap companies, proven companies and also stable companies. For a beginner, it will be actually best preferred. To start with stock selection, we will go to screener போயிட்டு Nifty 50 அடிச்சோம் அப்படின்னா the page will open. இதில் ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், P ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா we can see it here. After 5 years on an average 5-year PE பார்த்தீங்கன்னா நிஃப்டி 20 PE ட்ரேட் ஆகிட்டு இருக்கணும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ வில் ஃபோக்கஸ் ஆன் த ஸ்டாக்ஸ். இந்த கம்பெனிஸ்லாம் நிஃப்டி 50 இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இன் சிம்பிள் வே ஸ்க்ரீனரில் நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த எடிட் காலம் போயிட்டு இங்கே கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இஃப் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ, இஃப் யூ நோ ஹவு டு யூஸ் இட், இட்ஸ் ஓகே. இல்லைனா பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வீடியோஸில் ஒன்றா பார்த்தீங்கன்னா ஐ வில் ட்ரை டு டீச் இட். பட் ஃபார் நவ், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், ப்ரைஸ் டு earning, historical 5-year PE, historical 10-year PE, debt to equity, return on capital employed, return on equity, total pledge in share,
அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டவுன் ஆல் டைம் ஹைலேருந்து கீழே வந்திருக்கு, நெட் ப்ராஃபிட் ஆஃப் லாஸ்ட் இயர், நெட் ப்ராஃபிட் ஆஃப் ப்ரிசீடிங் 12 months, அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா 200 SMA கீழே எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதில் ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுறேன் ஃபார் திஸ் ஸ்ட்ராட்டஜி. அப் ஃப்ரம் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா அப் ஃப்ரம் 52 week low எத்தனை கம்பெனி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஜஸ்ட் வில் புட் திஸ் இண்டிகேட்டர் அண்ட் ஆட் சேவ் காலம். இதை போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆக்சுவலி ஃபைண்ட் இட் ஹியர். ஸோ இந்த அப் ஃப்ரம் 52 week low தான் அப் பர்சன்டேஜ்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை இங்கே எதுவுமே பெருசாக ஃபில்டர் பண்ண முடியாது. ஃபார் தட் வாட் ஐ வில் டூ இஸ் லைக் ஐ வில் டேக் அ காப்பி ஆஃப் திஸ் அண்ட் சிம்பிளி டேக் இட் டு எக்ஸல். ஒரு புது ஷீட்டாக போட்டுட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் அண்ட் ரிமூவ் ஹைப்பர் லிங்க்ஸ், தென் ஜஸ்ட் கொஞ்சம் க்ளீனாக பண்ணிக்கலாம். சி சிம்பிள் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணலாம், நோ காம்ப்ளெக்சிட்டி ஹியர். இந்த இடத்துல டாப் மோஸ்ட் இந்தியாவோட 50 கம்பெனிஸ் இருக்கு. ஈவன் தோ டாப் மோஸ்ட் 50 கம்பெனிஸ் இருந்தாலும் அவங்களுடைய ஃபோக்கஸ் ப்ராஃபிட் கிடையாது. அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா டு பிரிங் சம் ஈக்லிபிரியம் இன் த மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள், பாரத் பெட்ரோலியமும் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியமும் இல்லை அப்படின்னா ரிலையன்ஸ் கேன் கீப் எனி பிரைஸ் ஃபார் டீசல் அண்ட் பெட்ரோல். SBI பேங்க் இல்லை அப்படின்னா HDFC and ICICI கேன் கீப் மினிமம் பேலன்ஸ் as 1 lakh ஆல்சோ. ஸோ பர்பஸ் ஆஃப் கவர்மெண்ட் கம்பெனி இஸ் டிஃப்ரெண்ட், நாட் ப்ராஃபிட் மேக்கிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய அனுபவத்தில் ஃபார் நவ் ஐ வில் நாட் ட்ரேட் இன் கவர்மெண்ட் கம்பெனிஸ் இன் திஸ் Nifty 50. ஓகே, ஸோ நம்ம பார்க்குறத முதல்ல கவர்மெண்ட் கம்பெனிஸை ரிமூவ் பண்ணுவோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வாட் வி வில் டூ, வி வில் ஒன்லி செலக்ட் அ கம்பெனி வேர் PE is less than or equal to 60. See, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களோட ரிஸ்க் அப்படைட் கம்மியாக இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ புட் 40, யூ கேன் ஆல்சோ புட் 50. ஸோ அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் கிரியேட் பண்ணுவோம். வேர் எவர் இட் இஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபில்டர் போடுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இஃப் யூ கிரியேட் இட் வில் பி பெட்டர். இந்த ஃபில்டர் போடுறதுக்கு முன்னாடி இங்கே PE, இந்த 5 year PE இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இஃப் யூ புட் PE comparison, if PE is less than 5 year PE, then yes or no அப்படின்னு சும்மா ஒரு சிம்பிள் கண்டிஷன் போட்டுட்டு இதை ஃபில் டவுன் பண்ணிக்கோங்க. சிம்பிள் கண்டிஷன் அப்ளை பண்ண போகிறோம். PE வந்து இந்த இடத்துல எஸ்ன்னு காமிச்சுது அப்படின்னா 5 year மீடியன் PEலேருந்து கரண்ட் PE கம்மியாக இருக்குது, விச் இஸ் லைக் அகெயின் வி ஆர் யூசிங் மீன் ரிவர்ஷன். ஸோ இந்த இடத்துல PE நம்பர் ஃபில்டரில் போயிட்டு less than or equal to 16 கொடுத்துருவோம். Again I already said if you are too much conservative use 40 or 50 here, but 60 எனக்கு போதுமானதாக இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி எதெல்லாம் வந்து கீழே இருக்குன்றதுக்கு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஐ கீப் எஸ். ஸோ நம்மளோட 50 கம்பெனிஸ் இப்போ என்னவா மாறிடுச்சு, 26 கம்பெனியாக மாறிடுச்சு. ஒன்லி 26 தான் நம்மகிட்ட இருக்குது. அதை தாண்டி இஃப் யூ கோ அண்ட் சார்ட் பை நெட் ப்ராஃபிட் வைஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நான் மார்க்கெட் கேப்பை படி ஸ்டார்ட் பண்ணுறதை விட ஐ வில் ப்ரிஃபர் நெட் ப்ராஃபிட். ஏன்னா கம்பெனி விச் இஸ் மேக்கிங் ப்ராஃபிட் இஸ் ஆக்சுவலி கோயிங் டு பி அ குட் கம்பெனி அண்ட் கோயிங் டு பர்ஃபார்ம். தட் இஸ் ஒன்லி ஃபார் ஸ்டார்டிங், வி ஆர் நாட் டூயிங் எனி திங். அதை தாண்டி ROCE ROE குட்டாக இருந்ததுன்னா போதும். ஸோ ஃபார் குட் டிசைட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வி வில் செலக்ட் ஒன்லி மோர் தென் 15 ஆர் மோர் தென் 12. ஓகேவா? பட் Nifty 50ன்றதுனால ஐ வில் நாட் புட் தட் கிரைட்டீரியா ஆஸ் அ ஸ்ட்ரிஞ்சன்ட் கிரைட்டீரியா. பட் நான் மற்ற ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் கீப் ROCE மினிமம் 15%, ROE மினிமம் 15%. இட் டிபெண்ட்ஸ் அப்பான் பேங்கிங் ஆர் நான் பேங்கிங் கம்பெனி. இதெல்லாமே டீட்டெயிலாக ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம். பட் இன் சிம்பிள் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஃப்ரண்ட் 5%. சிம்பிளாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்ஃப்ரண்ட் 5% பார்ப்போம். இதில் நம்பர் ஃபில்டர் போட்டுட்டு ஐ வில் டேக் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5%. ஸோ 5% எடுத்தேன் அப்படின்னா ஐ கெட் தீஸ் மெனி கம்பெனிஸ். இவ்வளோ தான் நமக்கு வருது. ஸோ 11 கம்பெனிஸ் ஆர் ரெடி வித் திஸ் ஃபில்டர். இந்த ஃபில்டருக்கு நம்ம என்ன பண்ணோம், பெருசாக Nifty 50 ஸ்டாக் எடுத்தோம். Nifty 50 ஸ்டாக் எடுத்து காப்பி பண்ணி எக்ஸலில் போட்டோம். எந்த PE வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் எந்த கம்பெனியோட PE 60 கம்மியாக இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணோம். எந்த கம்பெனியோட PE 5 year மீடியனுக்கு கம்மியாக இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணோம். இவ்வளோ தான் நம்ம பண்ணோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட்டை பற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம். பட் ஸ்டில் வி டிட் நாட் அப்ளை எனி ஃபில்டர். ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 52 week லோக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். திஸ் இஸ் ஹவு we are actually ending up with 11 companies in this way of finding out good stocks. See, good stock select பண்ணதுக்கு அப்புறம் now அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா எந்த பிரைஸ்ல இதை நம்ம போய் வாங்க போறோம். இதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு we will go to trading view. So trading viewல போனோம் அப்படின்னா for example I will take HDFC Bank. So indicator போவோம் 52 week high low say on அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணணும். CEYHUN அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் இண்டிகேட்டர். இந்த இண்டிகேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் பாதர் அபவுட் சென்டர் லைன். ஐ வில் மேக் லோ ஆஸ் டார்க் க்ரீன் கலர்
and high as dark red color. பொதுவாக 52 வீக் லோ பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் பேனிக் ஆகும். மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ்லையும் சரி, யூடியூப் இன்ஃப்ளூயன்ஸும் சரி, ஸோ த ஸ்டாக் இஸ் ஆக்சுவலி டெக்னிக்கலி வீக், இதை செல் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. பொதுவாக 52 வீக் ஹையை டச் பண்ணிச்சு அப்படின்னா நவ் த ஸ்டாக் இஸ் பிரேக்கிங் 52 வீக் ஹை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திஸ் ஹாஸ் மோர் பொட்டன்ஷியல் நியூஸில் சொல்ல ஆரம்பிப்பாங்க. தென் ஆக்சுவலி பீப்புளை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் வி ஆர் ஜஸ்ட் கோயிங் டு டூ ஆப்போசிட் டு வாட் தே ஆர் டெல்லிங். 52 வீக் லோ வந்தால் நான் பை பண்ணுவேன், 52 வீக் ஹை வந்தால் நான் செல் பண்ணுவேன். சந்தோஷ், why are you being contradictory to what people are saying? கரெக்ட். 98% ஆஃப் த பீப்புளை என்ன பண்ண வைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த 2% பீப்புள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வில் நாட் கோ அண்ட் ஃபால் இன் த ட்ராப். இந்த இடத்துல we just want to go and buy and 52 வீக் low and wait till 52 வீக் high. 52 வீக் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பை பண்ணுறது ஈஸியான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது, பை பண்ண முடியாது. பிகாஸ் 52 வீக் லோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஏன் வந்துச்சு அப்படின்னா there will be so many reason with fear, panic, all the negatives will be roaming around the stock. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா just recall the Warren Buffett statement, when other people are fearful, be greedy, when other people are greedy, be fearful. இது ஸ்டேட்மெண்ட்டாக பார்த்த நமக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம் ஒர்க் இல்லைன்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் யூ கெட் அ ஃப்ரேம் ஒர்க். சிம்பிள். 52 வீக் லோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் டச் பண்ணிச்சுன்னா ஐ எம் கோயிங் டு பை, 52 வீக் ஹையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் டச் பண்ணிச்சுன்னா ஐ எம் கோயிங் டு செல். இப்போ இதை ஒரு ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் why I am saying this. So for SEBI safety, I am going to hide at least 3-4 months from where we are. So இந்த சார்ட்ல நீங்க ரீப்ளேன்னு பார்க்கறது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா it means we are not at all seeing last 3 months or 4 months data. பட் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த கரண்ட் டேட்டா தேவையில்லை. இந்த இடத்துல HDFC பேங்க் எடுத்துப்போம். I am in market for last 5 years. What I have experienced நான் பார்க்குறேன். நான் என்ன சொல்றேன், this green line is indicating 52 week low point. அந்த 52 வீக் லோவில் இஃப் ஐ எம் ட்ரைங் டு டேக் வித்தவுட் திங்கிங், கோவிட்ல 52 வீக் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டு வித்தவுட் திங்கிங் இஃப் ஐ டேக் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆல்சோ, இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு பாயிண்ட்டு. எப்போ வந்து 52 வீக் ஹையை டச் பண்ணியிருக்கோ, இஃப் ஐ செல் இட் தென் த பை பாயிண்ட் இஸ் சம்வேர் ஹியர் அண்ட் செல் பாயிண்ட் இஸ் சம்வேர் ஹியர். ஐ வுட் ஹவ் மேட் 35% in 238 days. ஓகே, அடுத்து எப்போ நடந்திருக்குன்னு பார்ப்போமா? ஓகே, த ஸ்டாக் ஹேஸ் கம் அகெயின் 52 வீக் லோவை டச் பண்ணியிருக்கு and 52 வீக் லோ ஹையை வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாகவே டச் பண்ணியிருக்கு. சம்டைம்ஸ் இட் ஹேப்பன்ஸ் வித்தின் 28 days it goes back, but not every time. Okay, it takes time. ஏன்னா money is not made in buying and selling, money is made in waiting. இந்த இடத்துல சீக்கிரமா வந்ததுனால it's a red flag for me to tell don't expect this much faster way of hitting the target. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்க வாங்க போறோம்ன்றதுக்கு வெரி கிளியர். 52 வீக் லோல வாங்க போறோம், 52 வீக் ஹைல செல் பண்ண போறோம். இதையுமே எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன், பட் let us understand the strategy first. Then அதுக்கப்புறம் மறுபடியும் 52 வீக் லோக்கு வந்திருக்கா சந்தோஷ்? எஸ், வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தா 52 வீக் லோ டச் பண்ணிருக்கு. This again indicates like a longer tenure. 260 days 32%. தென் அதுக்கப்புறம் வந்திருக்கா சந்தோஷ்? எஸ், 52 வீக் லோ இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு. இட்ஸ் நாட் டச்சிங். ஆக்சுவலாக இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் ஜூம் பண்ணால் டச் பண்ணல. பட் ஸ்டில் இஃப் யூட மேட் தென் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, இங்கே வந்து செல் பண்ணியிருப்பீங்க. பட் ஐ வில் டேக் ஆஸ் பர் ஸ்ட்ராட்டஜி வென் த லைன் டச்சஸ் இந்த இடத்துல டச் பண்ணியிருக்கு. ஐ வில் டேக் திஸ் அண்ட் திஸ். 161 days 23%. தென் அதுக்கப்புறம் நடந்திருக்கா? சி, அதுக்கப்புறம் வரலன்னா கவலைப்படக்கூடாது. we will take 2 more example also, but in HDFC Bank if we stick to this strategy and wait patiently, 1 opportunity, 2 opportunity, 3 opportunity, 4 opportunity, 4 opportunity with average 30% of return, 238 one days, 28 days one time, 260 days one time, 161 days one time. Santosh, 4 opportunity போதுமான்னு கேட்டா we will not only do this in this HDFC stock. We will again go back to our Excel. We have identified also ICICI Bank, TCS. For example, TCS எடுப்போம். Just இங்கேயுமே நம்ம லாஸ்ட் 3 மாசத்தோடைய வந்து பார்த்தா ஸ்டாக் பிரைஸ் ஹைட் பண்ணிருக்கோம். We will take it from 2020 also. In COVID panic, if you have a framework, then you can quietly invest and peacefully sit back and tight and then you will earn money. So எப்போ இது டச் பண்ணிச்சோ I will buy it. Then 116 days 30% profit. Then அதுக்கப்புறம் டச்சே பண்ணலையா, then இந்த ஸ்டாக் நமக்கு வந்து பார்த்தா இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தா ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலன்னு அர்த்தம். Then if it touches, yes, it has touched. I will wait for the stock to hit 52 week high. இந்த இடத்துல டச் பண்ணிருக்கு. Yes, 393 days near to 1 year 20%, still okay. Then again touch பண்ணிருக்கு. Right now it has not touched, but if it takes 2 years also, right now 365 days is done. If it takes 2 years also, in 2 years 30% profit, it's actually not
worst. It's better than mutual fund return. Okay, we will take another stock. For example, okay, we will take Kotak Mahindra example. Take 52-week low. In the COVID pressure also we have, see, COVID la vandu paatha nariya per made profit. I have seen many people making profit, but with the framework if you make, you can do it continuously on and on. adukku adutha vandu paatha then eppa adukapra opportunity kuduthirukku. Yes, இந்த இடத்துல opportunity குடுத்திருக்கு. It has touched 52-week low and somewhere here it touched 52-week high. 335 days 22%. இந்த இடத்துல மறுபடியும் வந்து பார்த்தா it has touched 52-week low, then 151 days 19%. இதுக்கப்புறம் this has not given opportunity. Then let us try one more stock also, Asian Paints. Okay, I will go from 2020 ல 52-week low தொடவே இல்ல, so we will not touch this stock. And இந்த இடத்துல வந்து பார்த்தா see, always stock cannot trade in good news. Big players will give bad news to bring the stock price down, then only they can actually buy. But அந்த இடத்துல உங்களை அதிகமா பயமுறுத்தும் போது you will not be able to take decision if you don't have framework. So இந்த இடத்துல வந்திருக்கு, டச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தா இந்த இடத்துல போயிருக்கு 107 days 38% profit. Then if you are losing, இங்க வரலன்னு சொல்லி விட்டா கூட there are other strategies where it will apply. We will learn it slowly, but for this strategy whatever we are learning, try to implement it. இந்த இடத்துல வந்து பார்த்தா if you buy it here, then 23% in 142 days, then it is coming to 52-week low. சந்தோஷ், இந்த இடத்துல we are trapped அப்படின்னு நினைச்சீங்கன்னா not at all. See, you are getting 365 days 17%. Then also it is more than mutual fund 12% return. இப்போ வந்து பார்த்தா எந்த ஸ்டாக்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கே இப்போ வந்து பார்த்தா எபிலிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். In simple words, let me revise whatever I said. First, identify the stock in the filter way, in the way how I told. Then go back to trading view and put this indicator and understand what stock is touching 52-week low and buy it. What stock is going near 52-week high, sell it. இத வந்து சிம்பிளா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு I use a trading log. சிம்பிள் எக்ஸல் வந்து பார்த்தா போட்டுட்டு ஒரு சிம்பிள் எக்ஸல்ல கூட எந்த டேட்ல எதை வாங்குறோம்ன்றத பார்த்துட்டு we can do example here. எப்படி இத பிராக்டிகலா யூஸ் பண்ணனும்ன்றத வந்து பார்த்தா காமிக்கிறேன். Because theoretical knowledge nowhere going to help. Practically it takes time, but still it is really helpful. சிம்பிளா இத எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன். I will put a replay here. Consider இந்த இடத்துல தான் நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? Now your GTT price will be 2627. Okay, GTT அப்படினா உங்களோட demat accountல நீங்க வந்து பார்த்தா லிமிட் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர் போடுற மாதிரி GTT ஆர்டர் போட்டீங்கன்னா next 1 yearக்கு வந்து பார்த்தா it will be actually active. If you set a trigger price, then when the price hit, when the LTP hits the trigger price, then automatically the limit order convert ஆகி உங்களுடைய ஸ்டாக் அது வாங்கிடும். You don't want to sit in front of computer all the time. I will use that technology only. இந்த டெக்னாலஜி எனக்கு என்னோட ஜாபையும் பார்த்துக்கிட்டு என்னோட ட்ரேடிங்கையும் பார்த்துக்கிறதுக்கு வந்து பார்த்தா ஃபெசிலிட்டேட் பண்ணுது. See, understand, இந்த இடத்துல 52-week low இருக்கா 2627, I will blindly put a GTT and go to my office, do the work. இந்த இடத்துல what happens? வருதா வரல. After a week you review, okay, what has happened? வரல. After a week you review, what has happened? Now if you see, இந்த இடத்துல வந்து 52-week லோவே வந்து பார்த்தா மேல போகுது. So 1 week once weekends-ல நம்ம என்ன பண்ணனும்னா we have to review. Okay, இப்போ மேல போகுது. So right now my GTT will actually go. இப்போ முன்னாடி வந்து பார்த்தா இந்த இடத்துல இருந்த GTT இப்போ 52-week லோவே வந்து பார்த்தா மேல போறதுனால this will also go. இப்போ இந்த இடத்துல இருக்கும் GTT. ஒரு வாரம் சாட்டர்டே சண்டே ரிவ்யூ பண்ணா போதும். So இந்த இடத்துல வந்து பார்த்தா if you review, if it touches, then it bought. இந்த இடத்துல it has bought. இந்த இடத்துல இது bought அப்படினா you have not bought the stock on the market hours. You have bought the stock using your GTT which you have placed in last Saturday or Sunday. அத வாங்குனதுக்கு அப்புறம் what we have to do சந்தோஷ்னா go to your trading log. Trading logல வந்து பார்த்தா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுனா please put trading log in the comments. I will make a separate specific video for trading log. Whatever I use, I will give it as a compliment for you. If you are interested in learning how to make a framework for your trading setup, equity ல, not F&O, not intraday, I am happy to help you. இப்போதைக்கு GTT எக்ஸாம்பிள் எடுத்துக்கங்க. இந்த GTT ல I put buy GTT, buy order executed, எனக்கு ட்ரிகர் மெயில் வரும். அந்த மெயில் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தா I will go and put sell GTT. Sell GTT எப்போ போடுவோம் சந்தோஷ் அப்படினா think like a shopkeeper. வாங்கிட்டு வரும்போதே அவங்களுக்கு வந்து பார்த்தா பொருள் எப்போ விக்கணும்ன்றது தெரியாது, ஆனா எவ்வளவுக்கு விக்கணும்ன்றது தெரியும். So the same way we will also use, எப்போ விக்கணும்ன்றத பத்தி நமக்கு அக்கறையே கிடையாது, பட் எவ்வளவுக்கு விக்கணும்ன்றத பத்தி நம்ம வந்து காஷியஸா இருப்போம். So எவ்வளவுக்கு விக்கணும்ன்றது என்னைக்கு வாங்குறோமோ அன்னைக்கே நமக்கு கிளியர் ஆயிடும். That is the 52-week high price. See, இந்த இடத்துல வந்து பார்த்தா ஒரு alt chain press பண்ணீங்கன்னா this is showing that 3483. இந்த 3483 க்கு ஒரு GTT sell order place பண்ணிட்டு நான் இந்த ஸ்டாக்க பத்தியே மறந்துடுவேன். மறந்தா என்ன நடக்கும் சந்தோஷ்? Plate. It is going. இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க சந்தோஷ், you have actually shown me a wrong direction. இப்போ வந்து பார்த்தா it has gone down. See, நான் வாங்குன பிரைஸ்ல இருந்து கீழ போகுது. இங்க நான் ஸ்டாப் லாஸ் வைப்பேனான்னு கேட்டா kindly understand, if this is very very strange for you,
என்னோட ஸ்ட்ராட்டஜில எதுலயுமே I will not use stop loss. Stop loss பத்தின அண்டர்ஸ்டாண்டிங் அது ஒரு தனி டாபிக்கா தனி வீடியோவா போகும். For now I will refrain from that. Why no stop loss for our equity trading தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா please comment. If there is more interest I will do a separate video. For now whatever I am teaching, stop loss ன்றதுக்கு நம்ம டிக்ஷனரியில மீனிங்கே கிடையாது. There is no stop loss. இந்த இடத்துல வந்து சந்தோஷ் நீ வாங்குனது வந்து கீழ போயிடுச்ச சந்தோஷ்னா you understand what is in our control, what is not in our control. Price direction is not in our control and price எப்போ போய் டார்கெட்டை ஹிட் பண்ணும் அப்படின்ற டைம் ஃப்ரேம் நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. If there is no control in these two aspects, then why to worry? So கீழ போனா no problem, but மேல போகும் அப்படின்னா எப்போ போகும்ன்றது நமக்கு தெரியாது. But still we will make money. See how we make money. If you play, it's going up. See, இந்த இடத்துல நம்ம 52 வீக் லோ கீழே இறங்கிடுச்சு. ஸோ நான் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே வாரத்தில் ஒரு 1 hour டு see what are the stocks which are near to the target and how I can revise or update the target rates. இப்போ இந்த வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்ச டார்கெட், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டு மேக் இட் சம் டிஃபரன்ஸ் ஐ வில் மேக் திஸ் as a blue line. இங்கே வச்ச டார்கெட்டை வந்து நான் ரிவைஸ் பண்ணி இங்கே மாற்றிருப்பேன். ஓகே, இப்போ இதான் என் டார்கெட். ஜிடிடியில் டார்கெட் ரிவைஸ் ஆச்சுன்னா அந்த பிரைஸுக்கு வந்துச்சுன்னா சேல் ஆக போகுது. ஸோ இஃப் ஐ புட் target hit. With this simple technique, what we done is 148 days 23%. இந்த இடத்துல செல் பண்ணதுக்கு அப்புறம் மேல போச்சுனாலும் கவலைப்பட மாட்டேன், கீழே போச்சுனாலும் கவலைப்பட மாட்டேன். I will wait for another opportunity. Now, if not in this stock, on the other stock. Hope things are clear நினைக்கிறேன். யூடியூப்ல என்னால ரொம்ப கொஞ்ச நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். பட் வித் கம்யூனிட்டி ஐ வில் டேக் மோர் எக்ஸாம்பிள்ஸ், மோர் எக்ஸ்பிளனேஷன், மோர் கிளாரிட்டி. பட் நீங்க இதை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா put it in the comment section. I will be happy to help you with specific comments. Maybe in near future நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங்ஸ் லைவ் செஷன்ஸ் கண்டக்ட் பண்ணாலும் பார்க்குறேன். வாட் எவர் ஐ டீச், இஃப் there is any doubt, I will send a link in Thursday or Wednesday. Friday morning 5:30, always morning 5:30 I have a free time. Morning 5:30, whoever is interested to ask doubt, we will actually conduct that session. Let us actually grow the community in a different way. If you are actually interested in making peaceful way of making money in trading, just follow the channel. If you align with thoughts, then participate in the live sessions and then we will make a community better and bigger. Before learning this earlier times la in the beginning stage la enakume vandu paatna, see, it will be a stressful activity. We wanted to actually learn something, but influencers-லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வாங்கணும்னு கூட சொல்லுவாங்க, பட் எங்கே விற்கணும்னு சொல்ல மாட்டாங்க. இஃப் யூ டோன்ட் ஹேவ் எக்ஸிட் பிளான், எந்த ஸ்டாக்கை வாங்கினாலும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் வாங்கும்போது கூட கம்ஃபர்டபுளாக இருக்கும், பட் வி டோன்ட் நோ வென் டு எக்ஸிட் இட். ஸோ ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான இன்வெஸ்டிங்கை ஹாப்பியாக பண்ணுறதுக்கு உதவும். தட் இஸ் த ஃப்ரேம் ஒர்க் ஐ எம் ட்ரைங் டு ஷேர் இட் வித் யூ. அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் லெசன் இன் லாஸ்ட் 5 yearsல நான் கற்றுக்கிட்டது என்னன்னா, மணி இஸ் நாட் மேட் இன் பையிங் ஆர் செல்லிங். ஆன் அ கான்ட்ரரி, தட் இஸ் மேட் இன் வெயிட்டிங் ஃபார் ரைட் பிரைஸ் டு என்டர், வெயிட்டிங் ஃபார் த டார்கெட் டு ஹிட், டு எக்ஸிட். இந்த வெயிட்டிங்ல தான் ஆக்சுவலா நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர், மைண்ட் செட், டிசிப்ளின், பேஷன்ஸ், ப்ராக்டிஸ் எல்லாமே வரும். ஸோ டு பில்ட் தட் it's very difficult. More than learning a strategy, to build this mindset, discipline, practice, patience, it needs a different level of understanding of market. Together we will try to bring and develop that. So with that in hand, எனக்கு தெரிஞ்சு இப்போ உங்களுக்கு ஓரளவு clear ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So go with GTT, use GTT for buying and selling. Don't go with instant buy and sell. That will actually create more discipline. Use the trading log. For now, in your trading log, you create which date you are buying, what stock you are buying, what price, what is the entry price, what is the exit price, what is the number of days. In simple way, whatever you know, you do it. If there are more interest, I will do a separate video on. I will also give the template whatever I am using. Please show the interest. If there is more interest, then I will actually happy to make that video. Now the next part comes. என்னதான் நம்ம ஸ்டாக்கை கரெக்டா செலக்ட் பண்ணியிருந்தாலும், என்ட்ரி பிரைஸையுமே கரெக்டா நம்ம டிஃபைன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி என்டர் ஆயிருந்தாலும், still people are actually bound to lose money. ஏன் தெரியுமா? There is one more reason. Proper management of risk. In stock market நம்ம பணம் சம்பாதிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா not managing trades. It's actually about managing risk. இந்த risk கரெக்டா மேனேஜ் பண்ணோம் அப்படின்னா, the right opportunity at right entry price will give you the right profit. But இந்த risk மேனேஜ் பண்ணல அப்படின்னா, then you will be the one among the losers like other retail people. Let us understand how we manage risk here, because this is where most damage happens. In fact, என்னோட first video of this channel, baby steps for happy investing ஒரு video, it little lengthy, but என்னோட வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ்ல how position sizing has given me a bigger lesson at the cost of 20 lakhs. 20
லட்சம் இழந்து தான் நான் பொசிஷன் சைசிங் பத்தி கத்துக்க வேண்டிய அவசியம் இருந்துச்சு. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், go and watch that video, you will understand and you will also prepare yourself to stay away from this kind of mistakes. So managing risk பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸ்ல கவர் பண்ணிருக்கோம், but I will repeat it for the new audience. Managing risk is actually sizing the portfolio with respect to the large cap, with respect to the mid cap, with respect to the small cap. But in the strategy, it's more over large cap தான்றதனால per stock, even though the opportunities are too good அப்படினாலும் 5% மேல இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம். 5% மேல இன்வெஸ்ட் பண்ண மாட்டோம்னு சொல்லும்போது I would like to give an additional insight. First enter ஆகும்போது expect the market can go further down. அதனால வந்து பார்த்தா what I usually do is like maximum limit of any stock which is in large cap 5% தான் என்னோட போர்ட்ஃபோலியோல. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட போர்ட்ஃபோலியோ வந்து பார்த்தா ஒரு 10 lakhs னு வச்சுக்கோங்களேன். 10 lakhsல 5% is actually somewhere around 50,000. So 50,000ல நான் வந்து பார்த்தா மேக்ஸிமம் பண்ணலாம் அப்படின்னா first whenever the price hits 52 week low, I will go with 3%. So 30,000 investment I will monitor the trade. If it goes further down, then I will actually use the other rest of 2% for downward averaging. So in a way we are safe. If price மேல போச்சுனாலும் we have a target to hit. If price கீழ போச்சுனாலும் we have allocation to use it for averaging. So இந்த வகையில நம்ம வந்து பார்த்தா risk manage பண்ணோம் அப்படின்னா then it will be so simple to make money in the market with the good selected stock, with right price to enter, with a plan to exit. With this risk managed, then it's going to be a peaceful journey in trading. See, last few minutes இந்த வீடியோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது எனக்கு, பட் இருந்தாலும் last few minutesல வந்து பார்த்தா we learned very simple framework. Select the stock, you know how to enter, at what price, you know how to exit at what price, also you know about risk management. இதுல எதுவும் காம்ப்ளெக்ஸா இருந்துச்சா? கிடையவே கிடையாது. But still people are not making money because there is much more thing than this strategy, then the risk management, then the fundamentals. That is your behavior mindset. அதெல்லாமே வந்து பார்த்தா ஒரு see, I have spent 5 years in building my discipline, practicing on and on during all market conditions, and right now I have an ability to manage the risk in a more better way. Honestly, it took 5 years for me to learn this, but some of my community members I can actually literally see with good guidance they are making it in 3 to 5 months. But this is where in the discipline, in the mindset, in the practice and patience, in the foundation la most of the beginners are actually losing the game and they are going back. Stock market எனக்கான வந்து பார்த்தா இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு they are going back. But in fact, if I would have got the good guidance before 5 years, then I would have been in a different situation altogether now. On a high level, உங்ககிட்ட வந்து பார்த்தா 4 விஷயம் தான் கண்ட்ரோல்ல இருக்கு. First of all, what stock to invest. இத வந்து how to select the stock அப்படின்ற போர்ஷன்ல நம்ம கவர் பண்ணிருக்கோம். செகண்ட், at what price I should actually enter into the stock. இத வந்து பார்த்தா 52 week high low அப்படின்ற ஸ்ட்ராட்டஜில you know clearly now what is the buy price. Then what is the exit plan, Santosh? In the 52 week high lows indicator, we have an exit plan clearly defined, but இந்த இடத்துல வந்து பார்த்தா how much to invest நம்ம take care பண்ணிருந்தோம்னா whatever it is in our control, the 4 points we have already taken care. Also you understand, again I repeat, there is 2 things which is not at all in your control, which is the price volatility and holding time. Price மேல போகுமா கீழ போகுமா இத மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியுமா உங்களால கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே மாதிரி இப்ப வாங்குறோம் இத வந்து பார்த்தா next டேவே விக்கணும் இல்ல next வீக்கே விக்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா then you are sure shot guaranteed you will be in the loser's camp. இந்த இடத்துல understand what is in your control, what is not in your control, play with the risk and make money. One more word, இத வந்து ஒரு ஷாப்கீப்பர் மாதிரி யோசிங்க. see, அந்த பர்சனுக்கு அவர் விற்கிற பொருள் வந்து எங்க கம்மியா கிடைக்கும் ஹோல்சேல்னு தெரியும். அதை போய் வாங்கிட்டு வருவாரு. வாங்கிட்டு வந்து அவருடைய கடையில வச்சுட்டு எந்த பிரைஸுக்கு விற்கணும்னு டிசைட் பண்ணிட்டு விட்டுடுவாரு. அவர் டிசைட் பண்ணுவாரா எப்ப விற்கணும் அப்படின்றது கேட்டா கிடையாது. கஸ்டமர்ஸ் வில் டிசைட். அந்த மாதிரி இந்த இடத்துல மார்க்கெட் வில் டிசைட் when the target should be hit, because in the market is driven by the more powerful players. They will decide when to actually take the market high and when to take the market high to the target. இந்த இடத்துல you have control on only 4 things. You don't have control on 2 things. Like a shopkeeper, you only just focus on buying the good quality stocks at a lower valuation so that you can sell it at a higher valuation when the market gives you opportunity. So அந்த பர்சனால வந்து பார்த்தா டிசைடே பண்ண முடியாது. நான் 2 crores வந்து பார்த்தா ஸ்டாக்கை வாங்கி வச்சிருந்தாலும் அந்த கடையில வந்து பார்த்தா நாளைக்கே விற்கணும், அடுத்த வாரமே விற்கணும், அடுத்த வருஷமே விற்கணும்னு அவரால் டிஃபைனே பண்ண முடியாது. இட் ஹேப்பன்ஸ் as per customer footfall. பட் அந்த கஸ்டமரை ப்ரோமோட் பண்றதுக்கு வந்து பார்த்தா என்ன பண்ணுமோ அவர் பண்ணுவாரே தவிர nothing much he can do. The same way we can do efforts to understand how market behaves and how we behave towards market when it is actually like a very challenging time. Like in the situation Iran Israel war நடந்துட்டு இருக்கும்போது we can actually control our behavior. We can learn to control how we can actually make our behavior little better. இந்த இடத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். With the framework whatever I have given, it's sure shot with your patience, discipline and practice of the both, you will make money. On a high
level, think like it is not a trading, it is a business. இந்த பிசினஸ்ல நீங்க லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு டிசிப்ளின் வேணும், ப்ராக்டிஸ் வேணும், பேஷன்ஸ் வேணும். Again and again I will repeat because that is a core essence I have learnt after 5 years. No strategy is helping, no indicators are helping, only our discipline, behavior, mindset and practice and patience. That makes money. And to remind you again, if you have interest in trading journal or why not stop loss, just comment in the comment section. If there are more interest, I will actually make a video, separate video on that. More than this, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா deeper understanding of market உங்களுக்கும் வேணும்னு நினைச்சீங்கன்னா just take part in observing what the community is doing. அதுக்கான ஒரு facility நான் create பண்ணியிருக்கேன். I have created a learning circle in WhatsApp. So there is a link in the description. If you fill that link in the description, you will actually have option. It's not a pressure from my side. You have an option to access the community. You can join into the WhatsApp learning community. You can just come and observe what is happening. And also you will get access to some of the private videos like how we are actually discussing the stocks, how we are actually analyzing the stocks. And also you will get access to testimonials of the happy investors who are already in the community. So if you get to know what is happening, then you can actually choose whether this community is for you or not. So with that note, thank you for your time. Thank you for your patience. Happy investing.